ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிம்பிளான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். புளிக்குழம்புங்க. வெண்டைக்காய் வந்து அவ்வளோ ஒரு ஆரோக்கியமானது, மெமரி பவர் கூடக்கூடியது, எலும்புகளுக்கு நல்லது, சுகர் பேஷண்ட்டுக்கு நல்லது, இதய ஆரோக்கியத்துக்கு நல்லதுங்க. அதனால் கண்டிப்பாக அடிக்கடி சேருங்க. இப்போ வந்து தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலைங்க, நல்லெண்ணெய் கண்டிப்பாக ஊற்றுங்க. இது வந்து வாரத்துக்கு 2 தடவை கூட நம்ம குழம்பா கிரேவியாக வச்சு கொடுக்குறதாக நல்லது. பொரித்தலை விட பொரித்து கொடுக்குறத விட இப்படி பண்ணி கொடுங்க கண்டிப்பாக. ஏன்னா இது நிறையா பேர்த்துட்டு நான் குட்டி பிள்ளைகள்கிட்ட கேட்பேன். கேட்டால் என்ன குழம்புனா அந்த வெண்டைக்காய் ரெசிபியே வராதுங்க லிஸ்ட்டில். அதனால் கண்டிப்பாக இனிமேல்னாலும் இது ஒரு அவேர்னஸ்ஸு. வெண்டைக்காய் வாரத்துக்கு எப்படினாச்சும் ஒரு கிரேவியாக இல்லாட்டி குழம்பா வச்சு கொடுங்க. இப்போ நல்லெண்ணெயில் வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஏற்கனவே வந்து நல்லா வாஷ் பண்ணி தொடச்சிட்டு ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காய் வந்து நல்லா பச்சைன்னு கட்டி லைட்டாக ஆயில் போட்டு அதில் பிரட்டி வச்சுருக்கேன். நான் விழுவிழுப்பு தன்மை வந்து குறையும். அதுக்காக ஆயிலில் லேசாக கடாயில் போட்டு பிரட்டி வச்சுருக்கேன். இப்போ தக்காளியை வந்து நீங்கள் கூட எடுத்துக்கிட்டு புளியை கம்மி பண்ணிங்கன்னா கொஞ்சம் புளிக்குழம்பு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். அப்புறம் வந்து டேஸ்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து நம்ம தேங்காவோட எப்பயுமே வந்து நான் சின்ன வெங்காயம் வச்சு சேர்ப்பேங்க. இது வந்து பிள்ளைங்க வந்து புளிக்குழம்பு பிடிக்காட்டினாலும் அது ஒரு ஃப்ளேவர் தரும் நல்லா. அதனால் கண்டிப்பாக வந்து ஒரு மீன் குழம்பு டேஸ்ட்டுக்கு கூட நம்ம கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக ஒரு 5 பல் சின்ன வெங்காயத்தை உரித்து தேங்காயில் போட்டு அரைச்சிருங்க. இப்போ நல்லா தக்காளி வந்து நல்லா வதக்கி விட்ருங்க. கண்டிப்பாக வந்து தக்காளியை கொஞ்சம் கூட போட்டுட்டு புளியை குறைச்சி ஊற்றினா கண்டிப்பாக டேஸ்டான ஒரு புளி, அதாவது வெண்டைக்காய் கிரேவி இல்லாட்டி வெண்டைக்காய் குழம்பும் கூட வச்சுக்கலாம். கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ வீட்டில் அரைத்த மிளகாய் பொடி எல்லா பொருளும் சேர்த்து ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம வெண்டைக்காய் வந்து அப்படியே கொஞ்சம் ஆற வச்சுருங்க. சூடோடு அதில் போடக்கூடாது. எப்பயுமே நம்ம மீன் குழம்பு வச்சு லாஸ்ட்டாக போடுவோம்ல, அது மாதிரி போடுறதுக்காண்டி தனியாக எடுத்து வச்சுருங்க. லைட்டாக வதக்கி இப்போ குழம்பு மிளகா அப்படி வீட்டில் அரைச்சது போட்டுட்டு புளி வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன்ல அதை கொஞ்சோன்னு ஊற்றிட்டு தக்காளி வந்து 4 போட்டிருக்கோம். இப்போ அதை வந்து கரைச்சி வச்சுட்டு இப்போ வெங்காயமும் இப்போ நம்ம சின்ன வெங்காயமும் அரைச்சி ஊற்றி கிளறி விட்டு கொதிக்கவும். ஏற்கனவே குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல அதை வந்து வெண்டைக்காய் எடுத்து போட்டுருங்க. எவ்வளோ பச்சை பச்சைன்னு இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இப்போ தேங்காய் விழுது, அந்த வெங்காயமும் சின்ன வெங்காயமும் தேங்காய் விழுதையும் ஊற்றி இப்போ வந்து ஒரு கிரேவியாட்ட வைக்கணும். ஒரு திக்காக வச்சுக்கோங்க. கொஞ்சம் குழம்பு நைட்டுக்கு இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம தக்காளி அதிகமாக சேர்த்து புளியை கம்மி பண்ணியிருக்கோம். அதனால் அது ஒரு டேஸ்ட். இட்லிக்கு தோசைக்கெல்லாம் அடிச்சுக்கிறவே முடியாதுங்க. கூழுக்கு எல்லாத்துக்குமே சைடிஷாக வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். அப்படி கொஞ்சம் கொழப்பாக வச்சிங்கன்னா பிள்ளைங்க விரும்பி வந்து சாப்பிடுங்க. தண்ணியாக வச்சுறத விட வெண்டைக்காய் விரும்பி சாப்பிடாத பிள்ளைங்க கூட விரும்பி சாப்பிடுங்க. அதனால் கண்டிப்பாக வந்து வெண்டைக்காவை இந்த முறைப்படி கொடுங்க. எலும்புகளுக்கும் இதய ஆரோக்கியத்துக்கு, சுகர் பேஷண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லதுங்க. வாரம் 2 முறை வந்து வெண்டைக்காவை எடுத்துக்கோங்க. நிறைய ஆராய்ச்சிகளில் டாக்டர்களும் பரிந்துரைப்படி சொல்லக்கூடியது வந்து வெண்டைக்காய் வந்து வாரத்துக்கு 2 முறை நல்ல பச்சை பச்சேன்னு சீப் அண்ட் பெஸ்ட்டாக. இதெல்லாம் 1/4 கிலோ ரூ. 10, 15. அதுக்கு மேலே விலை தாண்டாதுங்க. ரேர் தான், எனக்காச்சும் 20 ருபீஸு. இப்போ வந்து நம்ம இதுக்கு சைடிஷ்ஷாக வந்து இதுக்கு சைடிஷ்ஷாக நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ புளிக்குழம்பு அங்கிட்டு வந்து கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இது சீக்கிரமே வித்தின் 1 ஹவரில் செஞ்சிடலாம். முட்டைக்கோஸும் கேரட்டும் சூப்பர் காம்பினேஷனுங்க. அதனால் முட்டைக்கோஸும் கேரட்டும் வந்து நம்ம வந்து டெய்லி கூட அந்த கேரட்டை கொடுக்கலாம். இது வாரத்துக்கு ஒரு இன்றைக்கி டிஃபன் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மேட்ச், அதாவது வெண்டைக்காய் புளிக்குழம்பும் கேரட்டு இது கேரட்டு முட்டைக்கோஸு காம்பினேஷன் பொரியலும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நிறையா பொருட்கள் வந்து ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ணுறோம். குழம்பு மிளகாப்பொடி, அப்புறம் வந்து தனி மிளகாப்பொடி, மல்லித்தூள், இதெல்லாம் வந்து விற்பனை செய்யப்படுகிறது. தகுந்த வீட்டு முறைப்படி தயாரித்து ஆர்டரின் பேரில் கொடுக்கப்படும். தகுந்த முறையில் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன், ஏற்கனவே கொடுத்துருக்கேன். அதனால் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி உங்களுக்கு அரைக்க முடியலையா, தனி மிளகாப்பொடி, மிளகாத்தூள், குழம்பு பொடி சூப்பராக ஆரோக்கியமான முறையில் செய்து தரப்படும். அப்புறம் வந்து ஹேர் ஆயில், நான் மாடி தோட்டத்திலே வந்து ஹேர் ஆயில் வந்து 3 விதமாக தயாரிக்கிறேங்க. கத்தாழை வச்சு ஹேர் ஆயிலு, அப்புறம் வந்து கேசவரத்தின் இலை பூ வச்சு ஹேர் ஆயிலு, அப்புறம் 10 பொருட்கள் வச்சு மாடி தோட்டத்துலேயும் நான் கொஞ்சம் வெளியில் கலெக்ட் பண்ணி அது ஒரு ஹேர் ஆயில், 3 விதமான ஹேர் ஆயில் வந்து தயாரிக்கிறேன். உங்களுக்கு ஆர்டரின் பெயரில் வந்து செய்து கொடுக்கப்படும். கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் ஒன்லி.
வைத்த புளிக்குழம்பும் நம்மளோட ப்ராடக்ட் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.